ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம் இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட்ல அம்மாவும் சென்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட இருந்து சென்னுக்கு லெட்டர் வந்திருக்கும். அதனால் அவருடைய மேன்ஷனுக்கு போயிருப்பார். அங்கே அந்த ஓல்டு மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் கோபமாக இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு சென் மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிச்சிருங்க, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இனிமேல் அம்மாவை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, அவளை விட்டுடுங்க, அவள் உங்கள் மருமக தானே, அதனால் நீங்கள் மன்னிச்சிடணும்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. அந்த சமயம் அவங்க அண்ணனும் அங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆரம்பத்தில் ஹூவும் சத்தம் போடுவார். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அவர் சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறாரு. அவங்க அண்ணங்கிட்டையும் சென் நானும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ட்டு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சென்னுடைய அண்ணன் அவருடைய ரூமில் வந்துட்டு ரொம்ப கோபமாக ஏதோ ஒன்று யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளேயே இவங்க வீட்லேயே சென்னை தான் நல்லபடியாக பார்த்துருக்காங்க. சென்னை தான் இந்த மேன்ஷனுக்கே தலைவருங்கிற மாதிரி சின்ன பிள்ளையிலேயே முடிவெல்லாம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதனால் இந்த சிங்கியோவுக்கு செம்ம கோபம் ஆயிடுது. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அம்மாவோடைய குடும்பத்தை ஏதோ ஒன்று அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணிட்ட மாதிரி ட்ரிக் பண்ணி ஏமாற்றி அவங்கள எல்லாத்தையும் கொல்ல வச்சுருப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவும் அவருடைய காலையே வெட்டியிருப்பார். அதுக்கப்புறம்தான் சென் மேலே இன்னமும் அதிகமாக கோபம் வர ஆரம்பிச்சிருக்குது. எனக்கு என்னுடைய காலே போயிடுச்சு, இவனுக்கு இந்த சென்னுக்கு அவனுடைய லைஃப்பில் எந்தவித சந்தோஷமும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு வைராக்கியமாக இருந்திருக்கான். இந்த சைடு இருக்கார் இல்லையா, அவர் அம்மாவோடைய அப்பா அம்மாவோடைய நினைவு பலகையை முன்னாடி மண்டி போட்டு சாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. மன்னிச்சிடுங்க, என் பையன் தெரியாத பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிடுங்க, உங்கள் மகளை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சென்னும் அவருடைய மேன்ஷனுக்கு வந்திருந்தார் இல்லையா, அவர் திரும்பவே அம்மாவை பார்க்கறதுக்காக போயிடுறாரு. அந்த நைட்லேயே சென்னுடைய அசிஸ்டண்ட் ஒரு புறா மூலியமாக ஒரு தூது அனுப்பி விட்டுருப்பான். அந்த லெட்டரில் என்ன வந்திருக்கோம்னா, ஹூவும் சென்னுடைய அண்ணனும் சேர்ந்து அசிஸ்டண்ட் மற்ற காவலாளிகள்லாம் சேர்த்து கொஞ்சம் பேரை நாங்கள் அனுப்பி விடுறோம், அங்கே காவலுக்கு இருப்பாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்களாம். அந்த விஷயத்தை தான் அசிஸ்டண்ட் லெட்டரில் எழுதி அனுப்பியிருப்பான். அதே போல் அடுத்த நாள் காலையில் எல்லாரும் வந்துடுறாங்க. அம்மா அசிஸ்டண்ட்டை பார்த்த உடனே, அண்ணே நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க, அசிஸ்டண்ட் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாத அமைதியாக நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட அசிஸ்டண்ட்டை மட்டும் விட்டுட்டு, நாங்கள் அந்த டார்க் பவுலியனில் இருக்கிறவங்கள யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும், அதுக்காக நாங்கள் இங்கேருந்து போகிறோம், அசிஸ்டண்ட் உன்னை பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அசிஸ்டண்ட்டை விட்டுட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வெளியே போயிட்டு மார்க்கெட் சைடில் தேடிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க ஒரு இடத்துல உட்காந்து டீ குடிக்கலான்ட்டு உட்காந்துருக்காங்க. அந்த சமயம் அந்த டீயில் ஏதோ விஷம் மாதிரி கலந்துருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, இதில் ஏதோ பாய்சன் மாதிரி கலந்துருக்காங்க, அப்போன்னா நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கிறது தெரிஞ்சிருக்குது யாருக்கோ. அங்கே வீட்டில் வேற அம்மாவும் அசிஸ்டண்ட்டும் தனியாக தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்னாச்சோன்ட்டு அங்கேருந்து எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. வீட்டில் உள்ள பொருள் எல்லாமே செதறி போய் கிடக்குது. அங்கே டீ குடித்த டீ கப்பும் சாஞ்சு போய் கிடக்குதா, அதில் அந்த சின்ன பையன் தொட்டு பார்த்தா அதுலேயும் விஷம் கலந்துருக்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா அது 30 மைலுக்கு அந்த சைடு இருக்கிற ஒரு வீட்டில் அம்மாவையும் அசிஸ்டண்ட்டையும் வச்சுருக்கிறது தெரிய வருது. அதனால் அடித்து பிடிச்சி எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ஒரு வீட்டில் அம்மாவையும் அசிஸ்டண்ட்டையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு மயக்கம் தெளியுது. உடனே கட்டை அவுத்து விட்டுட்டு அம்மா கையில் இருக்கிற கட்டியும் அவுத்து விடுறான். அம்மா மயக்கத்திலே இருப்பாங்க. அதனால் இவன் தான் ஏற்கனவே அம்மாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அம்மா கன்னத்தில் பாசமாக கை வைக்கிறதுக்காக போவான். ஆனால் அவனால் முடியாது, ஏன்னா சென்னோட ஒய்ஃப் இல்லையா இப்போ. அதுக்கப்புறம் அம்மாவை எழுப்பி விட்டுருவான். எழுப்பி விட்டுட்டு என்ன பண்ணுறான்னா அம்மாவுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போயிடுறான். அம்மா பயந்து போயிட்டு, நீ என்ன பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணாதா, தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்மா கத்திக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த சைடு டார்க் பவுலியன் வில்லன் இருக்கான் இல்லையா, அவனை காட்டுறாங்க. அவங்க முகம்லாம் மறைச்சிருக்கு, மாஸ்க் போட்டிருக்காங்க. அந்த டார்க் பவுலியன் வில்லன் இருக்கான் இல்லையா, அவனுடைய அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், பிளான் எல்லாம் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணிங்களா, அந்த சென் அவனுடைய லைஃப்பில் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அவனை விரும்புகிறவங்க யாருமே அவங்க கூட இருக்கக்கூடாது, அவன் விரும்புகிற ஆளும் அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு சென்னும் அந்த சின்ன பையனும் அம்மாவை தேடிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க அம்மா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா அம்மா ஒரு சைடு மயக்கம் போட்டு கிடக்குறாங்க.
அசிஸ்டண்ட் ஒரு சைடாக மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. சென் ஓடி போயிட்டு அம்மாவை தூக்க அந்த சின்ன பையன் ஓடி போயிட்டு அசிஸ்டண்ட்டை தூக்கி விடுறான். அம்மா மயக்கம் தெளிஞ்சிட்டு சீக்கிரமாக அசிஸ்டண்ட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மயங்கிடுறாங்களா. அப்புறம் சென் தூக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சென் அம்மாவை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க கண்ணு முழிச்சிடுறாங்க. கண்ணு முழிச்ச உடனே அசிஸ்டண்ட்டுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நல்லா தானே இருக்கேன்ட்டு கேட்குறாங்களா. அதை கேட்ட உடனே சென்னிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ இவ நம்மளை லவ் பண்ணலையா, அவனை தான் லவ் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ தான் அம்மு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அசிஸ்டண்ட் எனக்கு கிஸ் பண்ணுற மாதிரி வந்தான், ஆனால் அவன் என்னுடைய முடியை மட்டும் கடிச்சிட்டு என் தலையில் இருந்த ஹேர்பினை எடுத்துட்டு அதை வச்சு அவன் கையை கிழிச்சிக்கிட்டான். நானே எவ்வளவோ சொன்னேன், இந்த மாதிரி பண்ணாத, உன்னை நீனே ஹர்ட் பண்ணிக்காதன்னு சொன்னேன். ஆனால் அவன் அம்மு என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு கையில் கிழிச்சிக்கிட்டான். அதனால தான் எனக்கு அவனை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்லி சென் மேலே சாஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதனால் சென் தான் அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. இந்த சைடு அசிஸ்டண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கையெல்லாம் கட்டு போட்டு விட்டுட்டு வழக்கம் போல் அந்த சின்ன பையன் தான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டண்ட் அம்மாவோட ஹேர் பின் எடுத்திருப்பான் இல்லையா, அதை கையில் வச்சுட்டு ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பானா. சென் அம்முக்கிட்ட அந்த லெட்டர் ஒன்று எடுத்திருந்தார் இல்லையா, அதை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காரு. இது டார்க் மூன் பவுலியன் ஆளுங்க தான் இது இங்கே போட்டிருக்காங்க, உங்களை கடத்தினதும் அவங்க தான் சொல்லி கொடுக்குறாரா. அதை வாங்கி அம்மா பார்க்குறாங்க. அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருது. ஆக்சுவலாக முதல்ல ஒரு லெட்டர் வந்திருக்கும் இல்லையா, சென்னோட அண்ணங்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும் இல்லையா, அந்த லெட்டரில் வந்து லில்லியோட வாசனை வந்திருக்கும். அதே வாசனை இதுலேயும் வருமா. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது என்ன வியர்டாக இருக்குது, இதுலேயும் லில்லியோட வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க சென்னும் அதை வாங்கி முகந்து பார்க்குறாரு. அதில் லில்லியோட வாசனை வந்த உடனே அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அம்மா இருந்துட்டு ஒருவேளை டார்க் மூன் பவுலியன் நாளில் நம்ம அண்ணன் தான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடு கேட்பாங்க. அதனால சென்னும் ரொம்ப பதட்டமாயிடுறாரு. அதுக்கப்புறம் ஏதோ பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு சென்னோட மேன்ஷனுக்கே எல்லாருமே திரும்பி வந்துடுறாங்க. சென்னும் அம்மாவும் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே உள்ள வேலைக்காரங்க சென் அண்ணா எல்லாருமே வரவேற்கிறதுக்காக வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சென்னும் அம்மாவும் வந்துடுறாங்க. சென்னும் அம்மாவும் வந்த உடனே எல்லாருமே வெல்கம் பண்ணி கூப்பிடுறாங்க. அந்த சமயம் சென்னுடைய அண்ணங்கிட்ட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாகவே உள்குத்து வச்சு பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. அசிஸ்டண்ட் மட்டும் லாஸ்ட்டாக வருவானா. அம்மா உடனே அசிஸ்டண்ட்டுக்கிட்ட ஓடி போயிட்டு நான் உன்னை எப்போவுமே என்னுடைய அண்ணனாக மட்டும்தான் உன்னை பார்த்தேன், நம்ம எப்போவுமே அண்ணன் தங்கச்சியாக பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அசிஸ்டண்ட்டுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஓகே சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே சென் அவங்க அண்ணனை பார்த்து டவுட்டோட பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணா, அம்மாவோட அப்பா அம்மாவை யார் கொன்னது, நம்ம அப்பா தான் கொன்னாரா, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு நம்ம அப்பா ஒன்றும் கொல்லலை அப்படின்னா அவர் வரக்குள்ள அவரோட வாலில் ரத்தமெல்லாம் இருந்துச்சு, அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறதுக்கு அந்த ரத்தம் எல்லாமே என்னோடது, அவர் என்னை தான் ஹர்ட் பண்ணியிருந்தார், என்னுடைய காலை என் கையை வெட்டினது அவர் தான், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதனால் என் காலை கையை அவர் தான் வெட்டினாரு, அதோடைய ரத்தத்தை பார்த்துட்டு தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க, அவர் ஒன்றும் அம்மாவோட அப்பா அம்மாவை கொல்லவே இல்லை, அப்போ என்ன தான் நடந்துச்சுன்னு சென் கேட்குறதுக்கு எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சென் அம்மாக்கிட்ட போயிட்டும் என் அண்ணா எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், அவன் ஒரு இன்னசென்ட், அவனே கையை காலை இழந்துட்டு இருக்கான், அவன் எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பான், இது அவன் பண்ணதில்லை, யாரோ அவனை ட்ரிக் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நீ அவன் தப்பானவன் நினச்சிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த டார்க் மூன் பவுலியில் யாரு தான் இருக்கா, யார் தான் அந்த ஆளுங்கன்னு கண்டுபிடிக்கணும் சீக்கிரமாவேன்ட்டு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சென் அவங்க தலையிலே தட்டி நீ எதுக்காக இதை பற்றிலாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதை பற்றிலாம் நான் யோசிச்சுக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும், நீ இந்த வீட்டை மட்டும் பார்த்துக்கு, தேவையில்லாததெல்லாம் யோசிக்காதன்னு கோவப்பட்டு சொல்லிடுறாரா. அதனால் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ஷீட்டு தலகாணி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு நீ வெளியே போய் படுத்துக்கு, நான் உள்ளே படுத்துக்கிறேன், நீ வெளியே போயிடு, என் கூட இன்றைக்கி நீ படுக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. அம்மு நீ என்ன பண்ணுற, நமக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, இப்போ போயிட்டு நான் வெளியே போய் படுத்தேன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நான் வெளியெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லுவாரா, அப்போ நீங்கள் போகலான்னா பரவாயில்ல, நான் போய்க்கிறேன்ட்டு அவங்க போவாங்க, இல்லை நீயும் போகக்கூடாதுன்ட்டு வலியை மறைச்சிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அசிஸ்டண்ட் வேற அந்த சைடு வந்துடுறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் அவனுக்கு கேட்குது. அதனால அசிஸ்டண்ட் ரொம்ப சோகமாயிடுறாரு. பாவம் அம்மாவுடைய அந்த பின் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே சோகமாக நின்றுட்டு இருக்கக்குள்ள அந்த சின்ன பையன் அங்கே வந்துடுறான். அவனை பார்த்த உடனே அதை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அண்ணக்காரனை எப்படியாவது செக் பண்ணியே ஆகணும்,
அவனுக்கு உண்மையாலுமே கால் நடக்க முடியாதா? அவன் காலில் எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாததா இருக்கானான்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னை அண்ணங்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டே அப்படியே டீ ஊற்றி கொடுக்குற மாதிரி டீ ஊற்றி கொடுப்பாங்களா, அதை தெரியாத கீழே விட்டுற மாதிரி கீழே விட்டுறாங்க. அது அவன் காலிலே ஊற்றிடுது. ஆனால் அவனுக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கான். உடனே அம்மா ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பதட்டப்பட்டுக்கிட்டு, அச்சோ தெரியாத ஊற்றிட்டா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக கவலைப்படுற, அந்த காலில் உணர்ச்சியே இல்லை, அதெல்லாம் எனக்கு சுடவே இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கப்புறம் பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுவும் வேற ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிறான். இதை அம்மாவும் பார்த்துடுறாங்க. அவனுங்க அங்கேருந்து கிளம்புன உடனே அவனுடைய ரூமை போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் திரும்பவும் சென் அண்ணன் உள்ளே வந்துடுறான். அதை கூட்டிகிட்டு போனான் இல்லையா, வீல் சேரை தள்ளிக்கிட்டு போனான் இல்லையா, அவனும் அங்கே வந்துட்டு அம்மாவோட கழுத்துலேயே கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ சென் அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் முகத்தில் மாஸ்க் போட்டிருப்பான். அந்த மாஸ்கை எடுத்து காட்டுறான். அம்மாவுக்கு தான் ஏற்கனவே தெரியும் இல்லையா, இவன் தான் ஏதோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான், நமக்கு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க தான் தெரியும் இல்லையா அவங்களுக்கு. அதனால அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டலை, பயப்படவே இல்லை, திமிராகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை கொலை பண்ணி உனக்கு என்ன நடக்க போகுது, என்னையெல்லாம் நீ கொலை பண்ண மாட்ட, இதெல்லாம் நீ தான் பண்ணுறங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான், அதனால உன்னை பார்த்தலாம் எனக்கு பயமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, நீ இவ்வளோ தைரியமாக பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, ஆனால் உன்னை வச்சு நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அந்த அடியாளுக்கு கண்ணை காட்டவும் அம்மு முதுகுலேயே கத்தியோட பின் சைடு வச்சு குத்திடுறான். அப்படியே அம்மு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இவ்வளோ நாளாக டார்க் மூன் பவுலிங்கிறது ஏதோ ஒரு மர்ம தேசம், மர்மமான ஆளுங்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் தெரியுது யாருன்ட்டு. சென்னுடைய அண்ணனே சென் நல்லா இருக்கக்கூடாது, அவனுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கக்கூடாது, அவனை யாரும் விரும்பக்கூடாது, அவனும் யாரையும் விரும்பக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறான். ஆனால் சென் இப்போ வரைக்குமே அவங்க அண்ணனை நம்பிக்கிட்டு தான் இருக்கான். இப்போ அம்மாவையும் கடத்திட்டான். இனிமேல் என்ன பண்ண போகிறான்ட்டு அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோடாக வரும். அதுக்கப்புறம் இந்த ரிவெஞ்ச் ட்ராமா ஒன்று பாதியிலேயே நின்றுக்கிட்டு இருக்கு. அதையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக புது ட்ராமாவை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.